கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கற்பம் விழுகிறதும் மல்லடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இன்று உங்கள் சரீரத்தில் வந்த வியாதிகளின் நிமித்தமாய் நீங்கள் ஒரு வேளை பயந்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறதே, இது என்னவாய் முடியுமோ? இது ஒருவேளை என் ஜீவனை எடுத்து விடுமோ? நான் மரணித்து விடுவேனோ? இது என்னுடைய சரீரத்தில் வந்து என்னை மிகவும் பலவீனப்படுத்துகிறதே, இதனால் நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே மிகவும் பயந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் பயத்தோடு கூட நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்படியாகத்தான் எசேக்கியா ராஜா கூட வியாதியினால் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த போது அவர் மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுத போது அவருடைய அங்கலாய்ப்புகளை பார்த்த நம் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக இன்று உங்களுக்கும் அவர் நிச்சயமாய் ஆயுசு நாட்களை அதிகமாய் கொடுத்து உங்களை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால் அவர் உங்கள் மீது வைத்த அதிகமான அன்பினாலே அவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் கர்த்தாவே எனக்கு இரங்கும், என்னுடைய வியாதிகளை சுகப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் மனம் கசந்து அழும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய சரீரங்களில் இருக்கின்ற எவ்வளவு பெரிய வியாதிகளாய் இருந்தாலும் அவைகளை ஒரு செகண்ட்ஸில் எடுத்து போட்டு நிச்சயமாய் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆயுசின் நாட்களையும் அவர் அதிகமாக்குவார். பிரியமானவர்களே, ஆகையால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்பீர்களானால் அவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒருபோதும் தன்னுடைய சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி என்னை இவ்வளவாய் வேதனைப்படுத்தி விடுமோ என்று சொல்லி பயப்படாதிருங்கள். இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் இந்த வேதனையான நேரத்திலும் கூட உங்களுக்கென்று மாத்திரம் நீங்கள் ஜெபிக்காதபடிக்கு இன்னும் அநேகர் உங்களைப் போல வியாதிப்பட்டிருக்கிற அநேகருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் கஷ்டமான சூழ்நிலைமைகளிலும் எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். நிச்சயமாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.